ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் கருணைக்கிழங்கு எடுத்து நான் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். க்ளீனாக அலம்பி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சல் விட்டுக்குங்க. ஆஃப் பாயில் ஆனதும் வடிகட்டுங்க. கண்டிப்பாக ஆஃப் பாயிலில் தான் இருக்கணும். சூடான கடாயில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி காய் ஆஃப் பாயிலில் இருக்கணும். அந்த காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஃப்ரை ஆகிற அந்த கேப்பில் 15 சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி பழம் 2 நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதிலேருந்து. இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க. லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு இந்த தக்காளியும் வெங்காயமும் நம்ம அரைச்சோம்ல, அதை இது கூட சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சுருளை வதங்கணுங்க. இப்போ பொரிச்சு வச்ச கருணைக்கிழங்க இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைட்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த காரம் எல்லாம் இது கூட சேரும். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, பெப்பர் பொடி 1 சிட்டிகை, தனி மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன். காரம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேறு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இந்த நெய் கூட 1 கைப்பிடி முந்திரி பொடி, இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்குங்க. ஃபைனலாக இது கூட சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்டிக்கருணை வறுவல் ரெடி. நான் சொன்ன எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.